அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே நமக்கு வசப்படக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர வார்த்தையை தான் பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் இந்த ஒரு திக்ரை மட்டும் நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் இதை ஓத தொடங்குவீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே நமக்கு வசமாகும். அதாவது நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும். நம்ம தொட்டதெல்லாம் வெற்றி மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் அதை நமக்கு கபூலாக்கி தந்துருவான். அப்படிப்பட்ட இலகுவான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்மள பலருக்குமே பல பிரச்சனைகள் இருக்குது. கவலைகளை நினச்சிக்கிட்டே நம்ம சும்மா உட்கார்ந்துருந்தா மட்டும் நம்முடைய கவலைகள் நீங்காது, நம்மளுடைய பிரச்சனைகள் தீராது. அது அல்லாஹ்விடத்தில் நம்ம ஒப்படைச்சா மட்டும்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இன்னும் நமக்கு எது தேவைனாலும் அல்லாஹ்விடத்துல கேட்டா மட்டும்தான் கிடைக்கும். அல்லாஹ்வை நம்ம நினைக்காம நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமுமே நமக்கு நடக்காது. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கணும். ஒரு மேஜிக் நடக்கணும். ஒரு அற்புதங்களை அல்லாஹ் ஏற்படுத்தணும். அதிசயத்தை ஏற்படுத்தணும். இன்னும் நீங்க சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் சோதனைகளும் உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்க செய்ய தொடங்குங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த ஒரு அமலை நம்ம செய்கிறது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. எனவே அந்த நாட்களை நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நாமளே செய்து கொள்ளக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு நல்ல விஷயம். எனவே இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் எழுந்து ஒழு செய்துட்டு இந்த ஒரு திக்ர, அதாவது அல்லாஹ்வினுடைய சிறந்த திருப்பெயர் யா ஃபத்தாஹு அப்படிங்கிற இந்த பெயரை 489 முறை நீங்கள் ஓதி முடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி முடிச்சுட்டு கிபிலாவை முன்னோக்கி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி உங்களது தேவைகள் குறித்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. நீங்கள் எந்த விஷயத்தை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள். இன்னும் உங்களது பிரச்சனைகள் சோதனைகளையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே வருவான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்களே உணர முடியும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த திக்ரு இந்த ஒரு அமல் மிகச்சிறப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு. யா ஃபத்தாஹ் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய மிக சிறப்பான ஒரு பெயர். இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் ஒரு சூறாவையே இறக்கியிருக்கிறான், ஃபத்தஹ் சூரா. யா ஃபத்தாஹ் அப்படிங்கிறது வெற்றி அளிக்கக்கூடியவன். இந்த தன்மையை கொண்டு நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை ஏற்படுத்திடுவான். இன்னும் நீங்கள் தோல்வியை மட்டும்தான் இது வரைக்கும் சந்திச்சிருக்கீங்க வாழ்க்கையில், நீங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலைனாலும் சரி, இந்த வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் சூரியன் உதயமாகும் போது நீங்கள் ஓதி முடிங்க. கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய உதயத்தையே ஏற்படுத்துவான். இன்னும் நீங்கள் ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க. அதாவது நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், ரொம்ப தடவை நான் ஃபெயில் ஆகிட்டேன், இப்போ நான் அதை பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, நீங்கள் நினச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான். இன்னும் நீங்கள் நினைத்த நபர்களை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னாலும் இன்ஷா அல்லாஹ் இது பலனளிக்கும். இன்னும் நான் நினைத்தது போல ஒரு இருப்பிடத்தில் நான் இருக்கணும், எனக்கு பிடிச்ச ஒரு வீட்டில் நான் இருக்கணும், அல்லது நாங்கள் கட்டணும், ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டணும் எங்களோட விருப்பத்துக்கு போல், அதற்கு தேவையான வசதிகள் எல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு செய்து கொடுக்கணும் அப்படின்னாலும் இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் ஓதுங்க. இன்னும் உங்களுடைய வியாபாரத்தில் தொழில்களில் அபாரமான வெற்றி கிடைக்கணும், இது வரைக்கும் தோல்வியை தான் நீங்கள் நஷ்டத்தை தான் பார்த்துருக்கீங்க, அதிலிருந்து அல்லாஹ் உங்களை மீட்டெடுத்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரு உங்களுக்கு பலனளிக்கும். இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில், இன்னும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில், இன்னும் நீங்கள் விரும்பக்கூடிய நபருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கணும். நான் அன்பாக இருந்தேன், அவங்க என்னுடைய அன்பை புரிஞ்சுக்கல, அதில் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னாலும் இன்ஷா அல்லாஹ் இந்த அமல் உங்களுக்கு பலனளிக்கும். இன்னும் உங்களுடைய சோதனைகள் பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத மனக்கவலைகள் மன அழுத்தங்கள் எவ்வளவு இருந்தாலும் இந்த ஒரே ஒரு வார்த்தையை திக்ரு செய்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒப்படைங்க. கண்டிப்பாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் அல்லாஹ் லேசாக்கி தருவான். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு வசப்படும். இந்த உலகத்தில் நீங்கள் எதை நினச்சாலும் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் எதை தொட்டாலும் அது உங்களுக்கு வெற்றியாக தான் அமையும்.
அப்படி இருக்கும்போது, நம்முடைய உள்ளத்துல எந்த கவலையும் நமக்கு மிச்சம் இருக்காது. நமது தேவைகள் எதுவுமே நமக்கு மிச்சம் இருக்காது. அனைத்து தேவைகளையுமே அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தந்துருவான். இன்ஷா அல்லாஹ் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில நீங்க சூரியன் உதயமாகும்போது, இந்த திக்ர நீங்க ஓதி பாருங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை ஏற்படுத்துவான். அதற்கு பிறகு நீங்க இந்த திக்ர ஒவ்வொரு ஞாயிறும் ஓதக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். எனவே இன்ஷா அல்லாஹ் நமது வாழ்வை நமக்கு வெற்றியானதாக மாற்றித் தரக்கூடிய, இன்னும் நாம் தொட்ட காரியங்கள் எல்லாமே நமக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய, நமது தேவைகள் அனைத்தையும் நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய இந்த இலகுவான ஒரு அமலை நாம் அனைவருமே செய்து அல்லாஹ்விடம் துஆ செய்து அவனிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.